புது புது அர்த்தங்கள் நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிறவங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். இன்றைய நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சிந்தன் அவர்களும் பாட்டாளி மக்கள் கட்சியின் வழக்கறிஞர் கே பாலு அவர்களும் நம்ம அரங்கத்துக்கு வந்திருக்காங்க. வணக்கம். உளுந்தூர்பேட்டை தொகுதியில விஜயகாந்தை எதிர்த்து நீங்க களமிறங்க போறீங்க. உங்களை வேட்பாளராக தேர்வு செய்திருக்கிறாங்க பாட்டாளி மக்கள் கட்சி. அந்த வேட்பாளர் மாற்றம் தொடர்பான விஷயங்களை பின்னால பேசலாம். முதல்ல தேர்வு செய்யப்பட்டதுக்கு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு நிகழ்ச்சியாக நன்றி. உங்களுடைய அன்பான அழைப்பால் இன்று காலை நான் இந்த நிகழ்ச்சியில கலந்து கொள்ளுங்கிறதுக்காக நான் வந்திருக்கேன். ரொம்ப நன்றி. தேர்தலுக்கு பிறகு மார்க்சிஸ்ட் கட்சி இருக்காது அப்படின்னு மமதா பானர்ஜி ஒரு எச்சரிக்கை விடுறதாக ஒரு செய்தி எல்லா பேப்பர்லயும் இருக்கு. மேற்கு வங்க சட்டப்பேரவை தேர்தலுக்கு பிறகு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அழிக்கப்படும் அப்படின்னு அம்மாநில முதலமைச்சர் திரிணாமுல் காங்கிரஸ் தலைவர் மமதா பானர்ஜி எச்சரிக்கை விடுத்துள்ளார் அப்படிங்கிறது செய்தி. நீங்க அந்த செய்தியை எப்படி பாக்குறீங்க? அது அழிக்கப்படும் என்றது கொஞ்சம் மிகைப்படுத்திய ஒரு வார்த்தையாக நான் பார்க்கிறேன். ஆனால் இந்தியாவை பொறுத்தவரையில் கம்யூனிசம் அரசியல் ரீதியாக அரசியல் அதிகாரத்தை பெறக்கூடிய அந்த இடத்திலிருந்து மெல்ல மெல்ல விலகிச் செல்வதாகத்தான் பல மாநிலங்களுடைய முடிவுகள் நமக்கு வெளிப்படுத்துகிறது. அந்த இடத்தில் கூட மேற்கு வங்கத்தில் நீண்ட காலமாக கம்யூனிஸ்ட் அங்கே ஆட்சி செய்தாலும் கூட அது மீண்டும் அந்த இடத்தில் வருவதற்கான வாய்ப்பில்லை என்பதைத்தான் அவர் சுட்டிக்காட்ட முயல்கிறார். ஏனென்றால் இது ஒரு அவர் மீது வைக்கப்பட்ட விமர்சனத்திற்கான பதிலுரையாக இருக்கிறது. அப்போ அவர் மீது இதைவிட கடுமையான விமர்சனங்கள் கம்யூனிஸ்ட் தோழர்களால் வைக்கப்பட்டு அதற்கு பதிலளிப்பதற்காக இந்த கருத்தை அவர் சொல்லியிருப்பதாகத்தான் நான் அறிகிறேன். ஒரு தேர்தலில் தோற்றுவிட்டதனால் ஒரு இயக்கமே முழுமையாக அழிந்துவிடும் என்று நாம் சொல்லிவிட முடியாது. இயக்கம் அழிந்துவிடும் சொல்ல முடியாது. ஆனா அழிக்கப்பட்டால் அழிந்துதானே போகணும். இல்ல அதே மாதிரி தொடர்ச்சியாக தேர்தல் வெற்றிகளை பெற முடியாத பல இயக்கங்கள் நீர்த்து போன வரலாறுகளும் நிறைய இருக்கிறது. நீங்க எப்படி பாக்குறீங்க சிந்தன்? அழிக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க. இல்ல, முதல்ல ஒரு விஷயத்தை தெளிவாக்க வேண்டியிருக்கு. என்னன்னா, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தேர்தலை தன்னுடைய போராட்டங்களில் மற்றும் ஒரு வடிவமாகத்தான் பார்க்குது. அதே சமயம் அதுக்கான முக்கியத்துவத்தை குறைச்சி மதிப்பிடல. நீங்க மேற்கு வங்கத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா தொடர்ந்து 35 ஆண்டுகள் மீண்டும் மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாகவும் அந்த மாநிலத்துடைய 50% வாக்குகளுக்கு அதிகமாக இடது முன்னணி பெற்ற காலங்களும் உண்டு. அதனால அந்த மக்களுடைய அங்கீகாரத்தை பெற்று நாங்கள் எப்படி ஆட்சி அமைத்தோமோ அதே போல அவர்களுடைய தீர்ப்பை ஏற்று இன்னைக்கு நாங்கள் ஆட்சியை இழந்து எதிர்க்கட்சியாக இருப்பது என்பது 35 ஆண்டுகள் தொடர்ந்து ஆட்சி நடத்தியது என்கிற அந்த பின்னணியிலிருந்து பார்க்கணும். ஏதோ 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தோற்கடிக்கப்படுகிற மக்கள் விரோத உணர்வு நிலைக்கு வந்துவிடுகிற ஒரு அரசுகளுக்கு அந்த உதாரணங்களை வைத்துக்கொண்டு தமிழ்நாட்டில் பார்க்கிற நேரத்தில் 35 ஆண்டுகள் தொடர்ந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு, அதே சமயம் அந்த மக்கள் ஜனநாயக ரீதியாக அந்த அரசை வீழ்த்தவும் முடியும் என்பதை ஒரு பாசிட்டிவ் சென்ஸ்ல அங்க ஜனநாயகம் எப்படி உயிர்ப்போடு இருக்குதுன்னு பார்க்கணும். ஆனா இன்றைக்கு திரிணாமுல் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு எங்களுடைய தோழர்கள் தொடர்ந்து கொல்லப்படுவதும், ஆனால் அதையும் மீறி கூட வன்முறை பாதையை கையில் எடுக்காமல் எப்படி ஜனநாயக ரீதியிலே அந்த அரசை வீழ்த்துவது என்கிற பார்வையில தான் நாங்க போய்கிட்டு இருக்கோம். எனவே இந்த மக்களுக்கு, அதுவும் ஜனநாயகத்தை விரும்புகிற மக்களுக்கு மிகவும் அவசியமான கருவியாகத்தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இருக்கிறது. மீண்டும் இந்த தேர்தலுக்கு பிறகு அது மெய்ப்பிக்கப்படும். தன்னுடைய போக்குல மேற்கு வங்க மண்ணை, மேற்கு வங்க மக்களுடைய வாழ்க்கையை மீட்டெடுப்பதில் மார்க்சிஸ்ட் கட்சி தன்னுடைய பங்கை செலுத்தும்னு தான் நான் இங்க சொல்லுவேன். இன்றைய நாளிதழ் இன்னொரு நாளிதழ்ல கூட ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டத்தோட தேர்தலுக்கு பிறகு காங்கிரசும் மார்க்சிஸ்ட் கட்சியும் இடது முன்னணியும் ஆட்சி அமைக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்தி நீங்க அந்த பேட்டியை தெளிவா படிச்சீங்கன்னா, அதாவது அவங்க கேட்டிருக்கிறது இப்ப புதிதாக ஜேடியு அது மாதிரி பல கட்சிகள், டெமோக்ராட்டிக் கட்சிகள் எங்களுடைய அணியில இணைஞ்சிருக்காங்க. அவங்க இடது முன்னணி என்கிற அமைப்புக்குள்ள வரல. அதனால நீங்க தேர்தலுக்கு பிறகு அவர்களும் வெற்றி பெற்றால் ஆட்சியில பங்கெடுக்க விடுவீங்களா அப்படிங்கிற கேள்விக்கு பீமன் பாஸ் அவர்கள் பதில் சொல்லியிருக்காரு. அதே சமயம் சில தொகுதிகள்ல எங்களுடைய முடிவையும் மீறி, அதாவது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய பொலிட் பீரோ காங்கிரஸோடு கூட்டணி இல்லை, எந்த விதமான அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைன்னு தான் முடிவு எடுத்திருக்கோம். ஆனா அதை மீறி சில தொகுதிகள்ல எங்களால் வேட்பாளர் பதிவு பண்ண முடியாத அளவிற்கு மிக மோசமான வன்முறை இருக்கிற இடங்கள்ல அங்க இருக்கிற காங்கிரஸ் வேட்பாளர்கள் மார்க்சிஸ்ட் கட்சி அல்லது இடதுசாரி வாக்காளர்களால் ஆதரிக்கப்பட வேண்டிய சூழலுக்கு போயிருக்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஆனா அது காங்கிரஸோட அண்டர்ஸ்டாண்டிங் என்கிற நிலைமை அளவுக்கு போகாதுங்கிறது தான் யதார்த்தம். மேற்கு வங்கத்துல தோழர் சித்தன் அவர்கள் சொன்னதை போன்று இந்த முறை ஒருவேளை இப்பொழுது எனக்கு கிடைத்திருக்கக்கூடிய தகவல் நம் செய்தித்தாட்களில் பார்ப்பதை பார்த்தால் மம்தாவினுடைய கைதான் சற்று ஓங்கி இருப்பதை போன்று தெரிகிறது.
மார்க்சிஸ்டை பொறுத்தவரையில் மேற்கு வங்கத்தில் ஏதோ ஒரு தேர்தலில் ஒரு முறை வெற்றி பெற்று ஒரு முறை ஆட்சி செய்த இயக்கம் அல்ல. 35 ஆண்டு காலம் என்பது மிகப்பெரிய காலம். தொடர்ச்சியாக அதுவும் அவ்வளவு பெரிய காலங்களில் ஆட்சி செய்த ஒரு இயக்கம். அதற்கு பிறகு மம்தாவினுடைய ஆட்சியை பார்த்து 5 ஆண்டுகள் பார்த்த பிறகு மீண்டும் மம்தாவிற்கு ஒரு வாய்ப்பை அவர்கள் கொடுத்தார்கள் என்று சொன்னால் 35 ஆண்டுகள் நாம் கம்யூனிஸ்டோடு அவர்களுக்கு கொடுத்த வாய்ப்பு என்பது தவறு என்பதுதான் இது பொருளாக வரும். இல்லை, ஒருவேளை மீண்டும் கம்யூனிஸ்ட் அவர்கள் ஆதரித்தார்கள், அதை வெற்றி பெற வேண்டும் என்று முடிவு செய்தார்கள் என்று சொன்னால் கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தை தாண்டி அந்த கொள்கைகளை தாண்டி அந்த மாநிலத்திற்கான ஒரு நல்ல அரசாக அது இருந்தது, நாம் தவறு செய்து விட்டோம், மீண்டும் அதற்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்ற ஒரு நிலை வெளியிலே வரும். இதுதான் இந்த தேர்தல் நாம் பார்க்க வேண்டிய ஒரு பொருளாக நான் பார்க்கிறேன். இல்ல, அதாவது மிகப்பெரிய வன்முறைக்கு இடையில தான் மீண்டும் நாங்கள் அந்த தேர்தல் போராட்டத்தை சந்திக்கிறோம். ஆனா தேர்தல் வெற்றி தோல்வி என்பதை விட நீங்க இன்றைக்கும் அதிகபட்சமான மக்களுடைய ஆதரவோடு தான் மேற்கு வங்க கம்யூனிஸ்ட் இயக்கம் இருக்கிறது. தன்னை புதுப்பித்து மேலெழுங்கிறது வேற. ஆனா அவர் சொல்வதை போல இதுல மீண்டும் ஒருவேளை திரிணாமுல் வந்து விட்டால், மார்க்சிஸ்ட் வந்து விட்டால் என்கிற அந்த பார்வை தேவையில்லை. பாலு சொல்றதுல நான் புரிந்து கொள்றது என்னன்னா, எல்லா மாநிலங்களிலுமே புதிதாக வாக்களிக்கக்கூடிய வாக்காளர்களுடைய பங்களிப்புங்கிறது ரொம்ப முக்கியமான ரோலாக மாறுது. அது அவங்க இந்த மரபு வழி அரசியல் பாதைகளை ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படின்னா நிர்வாக ரீதியான நடவடிக்கைகளை முன்னிறுத்தக்கூடிய ஒரு அரசியலை, பொலிட்டிக்கல் லாங்குவேஜில் சொல்லணும்னா அப்பொலிட்டிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷனை விரும்புகிற நபர்களாக அவர்கள் வளர்த்தெடுக்கப்படுகிறார்கள்னா அவங்க மரபு வழி அரசியல் பாதையில் போகக்கூடிய கட்சிகளை ஆதரிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. அப்படி ஒருவேளை அவர்கள் இருக்கிறார்கள்ங்கிறது உண்மையாக இருந்தால் மீண்டும் மமதா பானர்ஜி தேர்ந்தெடுக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு. 35 வருட காலமான ஒரு பாதையிலிருந்து அந்த மாநிலம் வேறு பாதைக்கு நகர்கிறது அப்படிங்கிற முடிவுக்கு நாம் வர நேரிடும். என்னை விட ரொம்ப நான் என்ன நினைச்சதோ அதை ரொம்ப நல்லா சொல்லிட்டீங்க. இதுதான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நிலைமையும் கூட. அப்படிப்பட்ட வாக்காளர்களுக்கான இடமாவும் கூட இப்ப திரிணாமுல் காங்கிரஸ் இல்லைங்கிறத பார்க்கணும். வன்முறையின் அடிப்படையில சில இடங்கள்ல வாக்களிக்க வருவதை தடுத்து அல்லது வன்முறையின் மூலமாக வாக்குப்பதிவை மாற்றி அது போலதான் சில இடங்கள்ல வெற்றி பெற வாய்ப்பு இருக்குன்னு நாங்க பாக்குறோம். கண்டிப்பாக இந்த முறை இடது முன்னணி சென்ற காலங்களிலே, அதாவது ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்த நிலைமையை விட மிகப்பெரிய அளவுக்கு மாற்றத்தை உருவாக்கும். நீங்க ஆட்சி அமைப்போம் என்கிற நம்பிக்கையில தான் நாங்க இன்றைக்கு வரைக்கும் எங்களுக்கு அந்த 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 ஆஸ்பிரேஷன்ஸ் தெரியுது. இளம் வாக்காளர்களிடமிருந்து அந்த அந்த செய்தி, அதுவும் மேற்கு வங்க இளைஞர்களிடமிருந்து கண்டிப்பாக வரும். அந்த அரசியல் அகற்றப்பட்ட ஒரு அரசியலை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு புரிதல் தவறானது அப்படின்னு சொல்லுவீங்க. ஆமா, அதை நாங்க அதையும் டேக்கிள் பண்றோம். அதை நாங்க புரிஞ்சிருந்தோம். எப்படிப்பட்ட இளைஞர்களை நாம் உருவாக்குகிறோம் இந்த சமூகத்துல. நாங்க ஒரு 35 ஆண்டு ஆட்சினா நீங்க அடுத்த தலைமுறை ஆட்சியாளர்களாகவும் ஆளும் வர்க்கமாகவும் நம்மையும் சேர்த்து பார்க்கிற ஒரு பிழை ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அதையும் நாங்கள் அட்ரஸ் பண்ணியிருக்கோம். எங்களுடைய இளைஞர்கள் போராட்ட களத்துல முன்னின்று குறிப்பா மாணவர்களுடைய கல்வி உரிமைகள் பாதிக்கப்பட்ட பல நேரங்கள்ல எங்கள் சுதித்தா குப்தான் வெறும் ஒரு 22 வயது இளைஞர் மரணம் அடைந்தார். அவருடைய தியாகத்தை அந்த மாணவர்கள் பார்த்திருக்கிறார்கள். இப்படி ஒரு தியாகத்தில் புடம்போட்ட இயக்கமாக அடுத்த தலைமுறைக்கும் சேர்த்து மார்க்சிஸ்ட் கட்சி வளர்ந்து வருதுன்னு தான் நம்ம பார்க்கணும். கம்யூனிஸ்ட் இயக்கத்தை பொறுத்தவரையில் நம்ம அதை குறைத்து மதிப்பிடுவதற்கோ அவருடைய அந்த கொள்கையின் மீது இருக்கக்கூடிய பற்றுதல், தியாகம், இதெல்லாம் குறைத்து மதிப்பிடுவதில்லை. ஆனால் வெகுஜன மக்களுடைய நம்பிக்கையை கம்யூனிஸ்ட் இயக்கம் தொடர்ந்து குறைந்து வருகிறது. அந்த வளர்ச்சி பாதையில் கம்யூனிசம் இந்தியாவில் இல்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மை. நீங்க சொல்ற அந்த கருத்தை நிறுவுவதற்காக எல்லா அரசியல் கட்சிகளும் அதுல ஒரு ஒற்றுமையாகவும் இருக்கிறாங்கன்னு பார்க்கலாம். நிச்சயமா. ஏன்னா இப்ப கம்யூனிஸ்டுகள் பாத்தீங்கன்னா இந்த மாநிலம் இல்ல, மற்ற எல்லா மாநிலங்களும் இந்தியா முழுவதும் எடுத்துக்கொண்டாலும் சரி, தேசிய அளவில் எடுத்துக்கொண்டாலும் கூட அவர்களுக்கென்று நாங்கள் எல்லா அரசியல் கட்சிகளையும் விட சற்று வித்தியாசமானவர்கள் என்று தங்களை அவர்கள் காட்டிக்கொள்வது, மற்றவர்களோடு இணைந்து ஒரு கொள்கை ரீதியான ஒரு பயணத்தை மேற்கொள்ளாமல் இருப்பது, இதெல்லாம் கம்யூனிசம் இந்தியாவில் பின்னுக்கு செல்வதற்கான ஒரு காரணங்களாக. அதாவது 2 விதமான விமர்சனங்களையும் சமகாலத்தில் எதிர்கொள்ற நிலைமை எங்களுக்கு இருக்குன்னு சொல்லலாம். ஒரு பக்கம் நாங்கள் ஏற்படுத்தக்கூடிய மக்கள் நல கூட்டணியை இவங்க வெகுஜன நலனுக்காக நிறைய சமரசம் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி விமர்சிக்கிறவங்களும் இருக்காங்க. இவங்க கொள்கை ரீதியாக ரொம்ப இறுக்கமாக இருக்கிறோம்னு சொல்றவங்களும் இருக்காங்க. மக்களுடைய தேவை அடிப்படையிலே இன்றைக்கு என்ன சாத்தியம் என்பதை கணக்கிட்டு தான் எங்களுடைய அரசியல் பாதைகளை வகுக்கிறோம். அதுல சரியாகவும் இருக்கும், மக்கள் நிராகரிக்கிற வாய்ப்பும் மக்கள் நிராகரிக்கிற சூழலும்
இருக்கும். ரெண்டையும் இணைச்சுதான் பார்த்துதான் ஒரு அரசியல் இயக்கம் செயல்படுது. அந்த அடிப்படையில மார்க்சிஸ்ட் கட்சி நீங்கள் சொல்வதை போல வெகுஜன தளத்திலிருந்து அல்லது தேர்தல் பாதையிலே வெற்றி என்கிற தளத்திலிருந்து அது பின்னடைவை சந்தித்திருந்தாலும் இந்த பின்னடைவால் யாருக்கு இழப்பு ஏற்பட்டிருக்கிறது, எந்த விதமான கொள்கை மாற்றங்களை மத்திய அரசிலிருந்து ஆட்சியில் அதிகாரத்தில் பயன்படுத்துகிறவர்கள் எப்படிப்பட்ட மாற்றங்களை நீங்க இடதுசாரி ஆதரவோடு வெளியிலிருந்து ஆதரவளித்தாலும் கூட அந்த அரசு நிறைவேற்றிய பல முக்கியமான கொள்கைகள், பெட்ரோல் விலை உயர்விலிருந்து விலைவாசி உயர்விலிருந்து பல விஷயங்களை எங்களால் தடுக்க முடிஞ்ச நிலையிலிருந்து இன்றைக்கு இடதுசாரிகளுடைய பலவீனம் ஏதோ எங்கள் கட்சிக்கு தனிப்பட்ட பலவீனமா அல்லது மக்களுடைய நல்வாழ்வுக்கான அந்த நல்வாழ்வை உறுதிப்படுத்துவதில் ஏற்பட்ட பலவீனமான்னு பார்க்கும்போது மக்கள் மீண்டும் இடதுசாரி சிந்தனைகளை ஆதரிக்கிற நிலை வரும். அதற்கான போக்குல தான் இன்றைக்கு அரசியல் போயிட்டு இருக்குன்னு தான் பார்க்கணும். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தோழர் சொல்றது என்னன்னா, தமிழ்நாட்டில் இப்ப இந்த தேர்தல் இது வரப்போகுது, வெற்றி பெற தோல்வி, இதற்கு பிறகு கம்யூனிஸ்ட் இயக்கம் இடதுசாரிகள் நிச்சயமாக சொல்வார்கள், நாங்கள் தேமுதிகவுடன் கூட்டணி வைத்தது ஒரு வரலாற்று பிழை, இந்த தவறை இந்த தேர்தலில் நாங்கள் நிகழ்த்திவிட்டோம் என்று சொல்லக்கூடிய கருத்தை இதே அரங்கத்தில் விவாதிக்கக்கூடிய நாள் வெகு தொலைவில் இல்லை. அது திரும்பவும் அதே சிக்கல் வருது. அதை பற்றி நம்ம விரிவாக பேசலாம். ஆனா உங்களுடைய தேர்தல் உத்திகள் இருதுருவ அரசியல் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் வெற்றியை தேடி தராது. உங்களுடைய தேர்தல் உத்திகள் உங்களுக்கு வெற்றியை தேடி தராது. இன்றைய தேர்தல் முறையில FPTP தேர்தல் முறையில நீங்க எவ்வளவு முன்னேறி வந்தாலும் கூட இந்த தேர்தல் முறையில இருக்கக்கூடிய உள்ளார்ந்த பலவீனம் காரணமாக நீங்கள் வெற்றி பெற்றதாக ஒரு சித்திரம் உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. அதனால நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் தோல்விதான் அப்படின்னு விமர்சிக்கக்கூடியவர்கள் இருக்காங்க. இல்ல இது ஒரு நீண்ட கால விவாதம். நீங்க தேர்தல் முறை இன்றைக்கு விகிதாச்சார பிரதிநிதித்துவத்தை நோக்கி நாம் போக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம். ஆனா கால சூழலுக்கு ஏற்ப நம்முடைய அரசியல் சூழல் மாறாத போது அந்த இறுக்கத்தை உடைக்கிறதுக்காக அந்த குரலை பிரதிநிதித்துவப்படுத்துவர்கள் முதல்ல சட்டமன்றத்தில் போக வேண்டிய தேவை இருக்கு. இப்படி ஒரு காம்ப்ளெக்ஸான சிச்சுவேஷன்ல தான் இருக்கும். ரெண்டு விதமான போராட்டம் முக்கியம். கண்டிப்பாக தேர்தல் முறையை மாற்றணும். ஆனா இப்ப இருக்கிற தேர்தல் முறையில எப்படி போராடுவது என்பதில் அதற்கான வியூகங்களை வகுக்க வேண்டியிருக்கு. ரெண்டும் சேர்ந்ததுதான். இதை நம்ம அட்ரஸ் பண்ணாம இப்படி ஒரு பிரச்சனையே இல்ல, நாங்க தேர்தல் இந்த கூட்டணிகள் மூலமாக இந்த கணக்கு வழக்குகள் மூலமாகவே எல்லா ஆட்சியை பிடிச்சிடலாம், மாற்றங்களை கொண்டு வந்துடலாங்கிறது ஒரு மாயையான விவாதம். அந்த விவாதத்துக்குள்ள மார்க்சிஸ்டுகள் சிக்கல ரெண்டையும் கவனிக்கிறோம். ஒரு தேர்தலில் ஒரு கட்சி தோல்வி அடைந்ததுங்கிறனாலே அந்த மாதிரி முடிவுக்கு நம்ம வரவும் முடியாது. அழிஞ்சு போச்சு அல்லது பலவீனம் ஆயிடுச்சுன்னு சொல்லவும் முடியாது. 2009 தேர்தல், 2011 2009 மக்களவை, 2011 சட்டமன்ற தேர்தல், 2014 மக்களவை தேர்தல் மூன்றுமே பாட்டாளி மக்கள் கட்சிக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்ததுன்னு சொல்ல முடியாது. முதல் இரண்டும் சொல்லவே முடியாது. இதுல ஒரு தொகுதி வெற்றி பெற்றதே வெற்றின்னு நம்ம கிளைம் பண்ணலாம். ஏன்னா அந்த இருதுருவ அரசியல்ல ஒரு சிறிய மாற்றத்தை ஏற்படுத்திய அளவுக்கு அதுல ஒரு வெற்றியின் கூறு இருக்கிறத புரிஞ்சுக்க முடியும் 2014 மட்டும். அதனால ஒரு தேர்தலில் ஒரு அமைப்பு எடுக்கக்கூடிய முடிவு காரணமாக, உத்தி காரணமாக தோல்வி அடைந்ததை வச்சுட்டு அந்த இயக்கம் போயிடுச்சு அப்படின்னு சொல்ல முடியாதுங்கிறத நீங்க இருக்கிறீங்களா? அதாவது தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு அடித்தட்டு மக்களுக்கான ஒரு உண்மையான ஒரு பாட்டாளிகளினுடைய ஒரு குரலாக இருந்த ஒரு இயக்கத்தை திட்டமிட்டு இரண்டு திராவிட இயக்கங்கள் அவர்களுக்கு தேவைப்படுகின்ற பொழுது இது சமூக நீதி கட்சி என்றும், அவர்களை எதிர்க்கின்ற பொழுது வேறு ஒரு விமர்சனத்தையும் சொல்லி செய்ததின் காரணமாகத்தான் அந்த இரண்டு தோல்விகள். ஆனால் கடந்த 2014 தேர்தலை பொறுத்தவரையில் ஒரு தொகுதி என்பது அல்ல, தமிழ்நாட்டில் மிகப்பெரிய வெற்றியை பாட்டாளி மக்கள் கட்சி பெற்றது. எப்படி என்றால், திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டில் 40 ஒரு இடத்தில் கூட வெற்றி பெறவில்லை. அதே போன்று கடந்த 40 ஆண்டுகளாக திமுக, அதிமுகவினுடைய ஆதரவு இல்லாமல் ஒரு கட்சி நாடாளுமன்றத்தில் வெற்றி பெற்றதில்லை என்று சொல்லக்கூடிய ஒரு நிலைமையை மாற்றியிருக்கிறோம் என்று சொன்னால், இது மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி பாதையில் தான் பாமக இருந்து கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது தமிழ்நாட்டில் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஒரு பெரிய ஒரு ஏறுமுகமாகத்தான் இந்த தேர்தல் எங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். சமூக நீதி கட்சி ஆனா இன்னொரு விமர்சனத்தினால் நாங்கள் வீழ்ந்து விட்டோம்ங்கிறத உண்மையிலேயே அவங்க உணர்ந்திருக்கிறாங்களான்னு நம்ம பார்க்கணும். ஏன்னா மீண்டும் நீங்க தர்மபுரி வெற்றி, அதுக்கு பின்னணியில நடந்த எத்தனை விதமான அதை நம்ம நத்தம் காலனி ஒவ்வொரு இன்சிடென்டா சொல்லலாம். ஏதோ இளவரசன் திவ்யா என்கிற இருவருடைய திருமணம் எல்லாம் அங்க பிரச்சனை. அதற்கு பிறகு அல்லது அதை ஒட்டி நடைபெற்ற வன்முறைகள், அதே மாதிரியான சம்பவங்கள்ல இந்த மாதிரி சாதி கடந்த திருமணங்கள் நடக்கிற குடும்பங்களுக்கு சாதி இயக்கங்கள் தந்த அழுத்தம்,
இந்த அழுத்தங்கள் இதனால் ஏற்படுகிற பிரச்சனைகள் எல்லாம் பாட்டாளி மக்கள் கட்சி காட்டிய எதிர்வினை இதெல்லாம் இணைச்சு பார்க்கணும் போது அந்த விமர்சனத்துல உண்மை இருக்கிறதுனால தான் நாம் தோற்றோம், ஏதோ திராவிட கட்சிகள் ஒரு மாயை ஏற்படுத்திட்டாங்க அப்படிங்கிற பார்வை வந்து பாட்டாளி மக்கள் கட்சியோட எதிர்காலத்துக்கு நல்லதில்லை நான் பாக்கிறேன். என்னன்னா இந்த சம்பவங்கள் எதையெல்லாம் எந்த பெயர்களை எல்லாம் சுட்டி காட்டினாரோ அந்த சம்பவங்களுக்கு பிறகு நடந்த தேர்தலில் பாமக வெற்றி பெற்றிருக்கு. அதான் வெற்றி மட்டுமே. அதனால என்ன சொல்றேன்னா அப்படி ஒரு வெகுஜன மக்களுக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை நாங்கள் எடுத்திருந்தோம் என்று சொன்னால் அரசியல் ரீதியான தோல்வியைத்தான் பாமக சந்தித்திருக்க வேண்டும். ஆனால் அந்த அங்கீகாரத்தை கொடுத்தார்கள். இன்னும் சொல்ல போனால் எங்களை பற்றி தோழர் சொல்வதை போன்று நாங்கள் தவறு செய்திருந்தால்தான் நாங்கள் திருத்திக் கொள்ள வேண்டும். எங்கள் மீது இப்படி ஒரு சாயத்தை தான் பூசுகிறீர்கள். உள்ளபடியே சொல்ல வேண்டும் என்றால் அவரோடு இப்பொழுது இருந்து கொண்டிருக்கக்கூடிய தோழர் திருமாவளவன் அவர்கள் தன்னுடைய நிலைப்பாட்டில் இருந்து மாறி இருக்கிறாரா அல்லது அவர் தெரிந்து இருக்கிறாரா என்பதை ஆய்வு செய்ய வேண்டியதும் நீங்கள் மதிப்பீடு செய்ய வேண்டியதும் உங்களுடைய பொறுப்பாக இருக்கிறது. விரிவாக பின்னாடி இந்த தேர்தல் தேதி அறிவிச்ச உடனே அரசியல் கட்சிகள் பெரும்பாலும் தங்களுடைய எதிர்கட்சிகள் மீதான தாக்குதல் பிரச்சாரத்தை அதிகமாக்கிட்டு அடுத்த கட்ட நகர்வுகளை நோக்கி போயிட்டு இருக்கோம். ஆனா முதல் முறையாக வேட்பாளர்கள் அறிவித்ததற்கு பிறகு சொந்த கட்சியிலிருந்து வரக்கூடிய எதிர்ப்புகள் காரணமாக வேட்பாளர்களை மாற்றுவதையே ஒரு பெரிய எக்ஸசைஸாக எல்லா கட்சிகளும் செய்ய வேண்டிய ஒரு சூழல் இருக்கு அப்படின்னு ஒரு செய்தி கட்டுரை ஆங்கில நாளிதழில் இருக்கு. சேஞ்சிங் கிராமர் ஆஃப் டிசென்ட் அப்படின்னு சொல்லி ஒரு கட்டுரை இருக்கு. அது திமுக இருந்தது, அண்ணா திமுக இருந்தது. பாட்டாளி மக்கள் கட்சியிலையும் உங்களை மாற்றியது வேறு காரணங்களுக்காக, அது எதிர்ப்பு காரணமாக வந்தது இல்ல. பட் அங்கேயும் எதிர்ப்பு குரல்கள் நிறைய இருக்கு. ஒரு 3 தொகுதிகளிலாவது உங்க வேட்பாளர்களை மாற்ற சொல்லி எதிர்ப்பு தெரிவிக்கிற செய்திகளை ஊடகங்கள்ல பார்க்க முடியுது. என்ன காரணம் இந்த வேட்பாளரை மாற்றணும் அப்படிங்கிறது? அரிதிலும் அரிதாக நடந்த நிகழ்வுகள் எல்லாம் இப்ப ஆர்டர் ஆஃப் தி டே அப்படின்னு அன்றாட நிகழ்வாக ஆயிட்டதுக்கு என்ன காரணம்? இல்ல, நீங்க சொல்ற கருத்து ஒரு நியாயம் இருக்கிறது. ஏன்னா சமீப காலமா இது கொஞ்சம் அதிகமாகி கொண்டு வருகிறது. ஆனால் திமுக அண்ணா திமுகவை காங்கிரஸை போன்று இல்லாமல் பாட்டாளி மக்கள் கட்சியில் அந்த அளவிற்கு ஒரு பெரிய ஒரு எதிர்ப்பு குரல் என்பது இல்லை. ஆனால் அரசியல்ல ஒன்று சொல்லுவாங்க, என்னன்னா கேட்காமல் கிடைக்காது என்ற ஒரு கருத்து ஒன்று இருக்கிறது. ஒரு தலைமையிடம் இருந்தால் தலைமையிடம் கேட்க வேண்டும் என்பது ஒரு உண்மை. அந்த அடிப்படையில் தனக்கு அந்த வாய்ப்பு வேண்டும் என்பதை கேட்பதில் தவறில்லை. எந்த அளவு வரை அது சென்று நாம் கேட்கிறோம், அது எந்த அளவிற்கு கட்சியினுடைய கட்டுக்கோப்பு அதனுடைய இதை சேதமடையாத வகையில் தங்களுடைய விருப்பத்தை முன்வைக்க வேண்டும், இதுதான் ரொம்ப முக்கியமானது. ஆனால் இப்போ சமீப காலமாக இது போன்ற ஒரு எண்ணம் வந்திருக்கிறது அரசியல் தலைவர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு அல்லது ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடியவர்களுக்கு வருகிறது என்று சொன்னால், அரசியல் என்பது ஒரு கட்சி கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. அந்த வாய்ப்பு, இந்த வாய்ப்பிற்காகத்தான் நான் இத்தனை காலம் கட்சியில் இருந்தேன், இதை பெறுவதற்காகத்தான் இருந்தேன் என்ற தோற்றம் வந்துவிடக்கூடாது. ஒரு பதவி அதை மட்டுமே குறிவைத்து பயணிப்பது என்பது ஒரு தவறான ஒரு இது. ஒரு கட்சி முடிவெடுத்து இல்லை நான் மாற்றுகிறேன், இன்னொரு துறையை நான் நிறுத்துகிறேன் என்று சொன்னால் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலை இப்பொழுது மிக பெருமளவில் குறைந்திருக்கிறது. இதற்கும் திமுகவை தான் நான் சொல்லணும். ஏன்னா கலைஞர் அவர்கள் சொல்லுவார், ஒரு மாவட்டத்தில் 2 அணியை வச்சுக்கணும், 2 அணியை வைத்துக் கொண்டு அதை ஊக்குவிப்பார்கள் என்று சொல்வார்கள். அப்பதான் அங்க சம அளவில் போட்டியில் உள்கட்சி அரசியல் உள்கட்சி பலம் வாய்ந்ததாக அது இருக்கும் அப்படி என்ற அடிப்படையில் அதை மாதிரியே செய்வாங்க. இது கொஞ்சம் வருத்தமாகத்தான் இருக்கிறது. ஒரே கட்சிக்குள்ள ஒரு வேட்பாளரை எதிர்த்து இன்னொரு வேட்பாளர் இப்போது வன்முறை அளவிற்கு கூட சென்று கொண்டிருக்கிறது. வேட்பாளரை மாற்ற வேண்டும்ங்கிற ஒரு பணிவான கோரிக்கையை நிறைவேற்றுவதற்கு தலைமையினுடைய இருப்பிடத்தையே முற்றுகையிடுவது அப்படிங்கிற லெவலுக்கு போகுது. பணிவான கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்கு எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் எப்படி அப்படின்னு ஒரு பக்கம் இருக்கு. இன்னொரு பக்கம் சிந்தன், இது ஒரு தற்காலிகமாக சுயநலம் சார்ந்த கோரிக்கைகளாக இவை பார்க்கப்பட்டாலும் தலைமையின் முடிவை எதிர்த்து தொண்டர்கள் குரல் எழுப்புவது தொலைநோக்குல நன்மை பயக்கக்கூடியது அப்படின்னு ஞானி கருத்து சொன்னதும் அதுக்குள்ள இருக்கு. இல்ல, அதை நான் அப்படி பார்க்கல. ஒரு அரசியல் இயக்கம் இந்த மாதிரியான குரல்களுக்கான மதிப்பை கொடுக்கணும். அதான் அதுக்கான வழிமுறை இப்ப நீங்க ஒரு தலைவருடைய வீட்டையே போய் முற்றுகையிடுறாங்க. அது எந்த விதத்துல சரியான வழிமுறைன்னு பார்த்தா நம்ம திருப்பி பின்னால போக வேண்டியிருக்கு. திமுக அதிமுக இந்த 2 கட்சிகளும் கொள்கை சார்ந்த அரசியலை பல காலங்களாக கைவிட்டு இருக்கிறார்கள்.
அதனால இது வெற்றி மட்டுமே இலக்கு, வெற்றிக்காகவே சில முடிவுகள், வெற்றியை நோக்கிய பயணம், ஆட்சி அதிகாரம் வேண்டும், ஆட்சி அதிகாரம் இருந்தால்தான் கட்சி நிலைத்திருக்க முடியும், அப்பதான் அரசியல் செய்ய முடியும். நீங்க இப்ப திமுக மாநிலம் தழுவி நடத்திய முக்கியமான போராட்டம் ஜெயலலிதா அவர்களுடைய தொடர்ந்து வாய்தா வாங்குறாங்க, அதை எதிர்த்து வாய்தா ராணி அப்படின்னு சொல்லி மாவட்ட தலைநகரங்களில் போராட்டம் நடத்துறாங்க. அதுக்கு பிறகு ஜெயலலிதா அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு நில மோசடி வழக்கை எதிர்த்து மிகப்பெரிய போராட்டங்களை நடத்தினாங்க. அதற்கு பிறகு எதுவுமே மாநிலம் தழுவிய போராட்டம்னு சொல்ல முடியாது. இப்ப இது மாநிலம் தழுவிய அளவில் நடக்குதுன்னா, நீங்க எத்தனையோ முக்கியமான பிரச்சனைகள் எல்லாம் சமூகம் கண்டிருந்தாலும் கூட அதற்கு கொதிப்படையாத தொண்டர்கள், எங்களுக்கு அதிகாரத்துல நீங்க இடம் வழங்கல, இல்ல எங்க இது எப்படி ஜெயிக்கிறதுங்கிறதை ஜெயிக்கிற வேட்பாளர் நீங்க நிறுத்தல அப்படின்னு பார்த்தா, இன்றைக்கு இந்த இரண்டு இயக்கங்களும் கொள்கைசார் அரசியல்ல பலவீனம் அடைகிறதும், ரெண்டாவது இந்த இரண்டும் இல்லாத மாற்று சாத்தியம் என்கிற சூழல் உருவாயிருக்கும் போது கள நிலவரம் தொண்டர்களுக்கு தெரியுது. அப்ப தோல்வியை எப்படி தெரிந்தே எதிர்கொள்வது அப்படிங்கும் போது இது மாதிரியான குழப்பங்கள் விளையுதுன்னு தான் நான் பாக்குறேன். இது சரியில்லை. இது எந்த ஒரு அரசியல் கட்சியும், அரசியல் இயக்கம் ஜனநாயக பூர்வமாக இருக்கணுங்கிறது தான் இதுக்கான தீர்வா இருக்க முடியும். ஆனா இப்படி நடக்கிற போது நமக்கு வெளியிலிருந்து பார்க்கும்போது ஒரு அரசியல் சூழல் சிதைகிறதே அப்படின்னு வருத்தமா இருக்கு. அரசியல் சூழல் சிதைகிறது அப்படின்னு சொல்றாங்க. இதுல இப்ப அதாவது எல்லை தான் நம்ம முக்கியமானது. எதுவரையில் நாம் இதற்காக போராடுவது, நம்ம அந்த டிமாண்டை ப்ரொபோஸ் பண்றதுங்கிறது. இதுல இன்னொரு செய்தியும் சொல்லணும். ஒரு இயக்கம் என்பது எல்லோரும் சொல்லுவார்கள், பல லட்சம் இயக்கங்கள் கொண்டு பல லட்சம் தொண்டர்களை கொண்டது என்று சொல்வார்கள். அப்படி பார்க்கின்ற போது ஒவ்வொரு இயக்கத்திற்கும் கண்ணுக்கு தெரியாத பல லட்சம் தொண்டர்கள் அதற்கு பின்னால் இருக்கிறார்கள். ஒரு பெரிய ஒரு இயக்கம் என்று சொன்னால் பல தொண்டர்கள் இருக்கிறார்கள். அதில் அரசியல் அங்கீகாரம் பெற்றவர்கள் மிக மிக குறைவு, மிக குறைவானவர்கள் தான் ஒரு கட்சி. பாத்தீங்கன்னா 1000-ல் ஒருவருக்கு தான் ஒரு வாய்ப்பு. ஒரு சாதாரண ஒரு கவுன்சிலர் பதவி என்று சொன்னாலும் கூட, சட்டமன்றம் நாடாளுமன்றம் என்கிற போது குறைவாகத்தான் அந்த வாய்ப்பு கிடைக்கிறது. அப்போ ஒரு முறை இல்லை 2 முறை அதை பற்றி சிந்தித்து அந்த பதவியில் நாம் அமர வேண்டும் என்ற தனிப்பட்ட ஒரு விருப்பத்தில் இருக்கக்கூடிய ஒருவருடைய அந்த ஆசை நிறைவேறாத போது இன்னொன்று மதிப்பீடும் செய்கிறார்கள். நான் எப்ப கட்சிக்கு வந்தேன், அவர் எப்ப வந்தாரு, அவருக்கு எவ்வளவு கட்சியில் ஈடுபாடு அவர் இருக்கிறார், நான் எப்படி இருக்கிறேன், இதையெல்லாம் தாண்டி ஒரு தலைமை ஒரு கட்சி எப்படி முடிவெடுக்கிறது என்றால் பல காரணங்கள் இருக்கிறது. ஒருவரை தேர்வு செய்வதற்கான காரணங்கள் பல காரணங்கள் இருக்கிறது. அந்த அடிப்படையில் எல்லாம் நாம் இந்த இயக்கத்தில் இருக்கிறோம் என்று சொன்னால், இந்த இயக்கம் நமக்கு கொடுத்திருக்க அடையாளம் என்பது அந்த கட்சி, அந்த தலைமை, அவர்கள் நமக்கு கொடுக்கக்கூடிய வாய்ப்பின் அடிப்படையில் தான் இந்த அரசியல் அறிமுகத்தை நாம் பெற்றிருக்கிறோம் என்பதை புரிந்து கொண்டிருந்தோம்னா பிரச்சனையே வராது. ஆனால் கட்சியை தாண்டி எனக்கு தனிப்பட்ட முறையில் இருக்கு என்று சொல்லுகின்ற பொழுதுதான் இந்த பிரச்சனை உதயமாகுது. உளுந்தூர்பேட்டை பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளர் மாற்றம், விஜயகாந்தை எதிர்த்து வழக்கறிஞர் பாலு அப்படின்னு இன்று எல்லா நாளிதழ்களிலும் செய்தி இருக்கு. இது ஏற்கனவே போட்டியிட்ட ராமமூர்த்தி பலம் பொருந்தியவர் தான். இருப்பினும் கூடுதல் பலத்துக்காக உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் கே பாலு நிறுத்தப்பட்டிருக்கிறார் அப்படின்னு உங்கள் கட்சியினுடைய நிறுவனர் உங்களை அறிமுகம் செய்து அதுல பேசுறாரு. கூடுதல் பலம் அப்படின்னா ஒவ்வொரு தொகுதியிலையும் நீங்க வேட்பாளரை பொறுத்து கூடுதல் பலமான வேட்பாளர்களை மாத்துறீங்களா, இங்க மட்டும் மாத்துறீங்களே, அப்போ விஜயகாந்த் மேல உங்களுக்கு தனிப்பட்ட முறையில பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஏதோ ஒரு வேகம் இருக்கிறதாக புரிஞ்சுக்கலாமா? அது நான் இப்ப வேட்பாளர் ஆயிட்டேன், எந்த வார்த்தையும் நான் அதிகமா பேசிட முடியாது. என்னுடைய சக போட்டியாளராக விஜயகாந்த் வந்துட்டாரு. அதனால நான் அவர் பத்தின விமர்சனத்தையும் ஒரு நிதானமாகத்தான் நான் வைத்தாக வேண்டும். முதல்ல வேட்பாளர் மாற்றம் என்கிற பொறுப்பு முதலில் அறிவித்த எங்களுடைய கட்சியினுடைய திரு ராமமூர்த்தி அவர்களை பொறுத்தவரையில் சொல்லணும்னா, அவர் ஒரு சிறந்த ஒரு கட்சிக்காரர், நீண்ட காலமாக கட்சியில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடியவர், ஒரு நல்ல கௌரவமான குடும்பத்தை சார்ந்தவர். அப்படிதான் அவரை தேர்வு செய்து நிறுத்தியிருந்தோம். அதற்கு பிறகு விஜயகாந்த் அந்த தொகுதியினுடைய வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட பிறகு பாட்டாளி மக்கள் கட்சி இவரை தோற்கடிக்க வேண்டும், அதாவது விஜயகாந்த் பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு வேட்பாளரை நிறுத்தி அதை தோற்கடிக்க வேண்டும் என்ற ஒரு முடிவு ஏன் வந்தது என்று சொன்னால், துவக்கத்திலிருந்து விருத்தாச்சலத்தில் முதலில் அவர் போட்டியிடுகிற பொழுது நான் வெற்றி பெற்றேன் என்று அவர் சொல்லல, நான் பாமகவினுடைய கோட்டையில் அவர்களை தோற்கடித்தேன் என்றுதான் அவர் முதல்ல சொன்னார். அது அந்த நேரத்தில் விருத்தாச்சலத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எப்படி வாக்களித்தார்கள் என்று சொன்னால், ஒரு சினிமா மாயை. ஆனா அது ஒரு பெரிய வெற்றி தானே அவருக்கு. ஒரு இன்னொரு 2வது தடவையாவது இன்னொரு கட்சியோட கூட்டணியில இருந்தார். அந்த முதல் முறை மும்முனை போட்டியில தானே அவர் இல்ல. நாங்க
நாங்கள் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய உழைப்பு, பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கொள்கை, அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு செய்திருக்கக்கூடிய தொண்டு, இந்த அடிப்படையில் நிச்சயமாக நமக்கு வாக்களிப்பார்கள் என்றுதான் நாங்கள் நினைத்தோம். ஆனால் சினிமா என்கிற அந்த மாயை இருக்கிறது. சினிமாவில் பேசக்கூடிய வசனமும் சினிமாவில் அவர் நடிக்கக்கூடிய காட்சிகளும் நிஜ வாழ்க்கையில் அப்படித்தான் இருக்கும் என்ற நம்பிக்கையில் தான் அந்த வாக்களிக்கிறார்கள். அப்படித்தான் முதன்முறையாக அது நிகழ்ந்து. அரசியல் ரீதியாக ஒருவருக்கு கிடைக்கக்கூடிய வெற்றிகள் எல்லாத்தையுமே கூட கடைசியில சினிமா மாயைன்னு சொல்லி புறந்தள்ளுற போக்கு வந்து சரியான இல்ல. அப்படி கிடையாது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை சினிமாவினுடைய தாக்கம் அரசியலில் மிகப்பெரிய அளவில் இருந்திருக்கு. 50 ஆண்டுகள் வெறும் துறையை சார்ந்தவர்கள் மட்டுமே எல்லாமே சினிமா மாயை அல்ல சினிமா கவர்ச்சின்னு சொல்லி நீங்க வந்து எம்ஜிஆரையோ ஜெயலலிதாவையோ கலைஞரையோ அண்ணாவையோ விஜயகாந்தையோ நீங்க அப்படி சொல்லிட முடியுமா? நான் ஒரு சிறந்த இதை சொல்றேன். ஒருவேளை சினிமா மாயை தாண்டி இந்த மக்களுக்கு உழைக்கக்கூடிய நபர் நான் என்று சொன்னால், விஜயகாந்த் எல்லாவற்றையும் தாண்டி விருத்தாச்சலத்தில் வெற்றி பெற்றார், ரிஷிவந்தியத்தில் வெற்றி பெற்றார் என்று சொன்னால், இந்த முறை அந்த 2 தொகுதியில் ஏதாவது ஒன்றில் அவர் நின்றிருந்தால் நிச்சயமாக நீங்கள் சொல்லக்கூடிய கருத்தை நான் ஏற்றுக்கொள்வேன். சரி, ஏன் அந்த 2 தொகுதிகளை அவர் மாற்றுகிறார்? ஏன் மாறி போகிறார்? காரணம், அந்த மக்களிடம் அந்த சினிமா மாயின் காரணமாக பெற்ற ஓட்டு, அந்த 5 ஆண்டுகளில் அந்த தொகுதி மக்களுக்கு அவர் எப்படி பணியாற்றினார், எந்தெந்த காரியங்களை செய்தார், சட்டமன்றத்தில் எப்படி பேசினார், அந்த தொகுதியினுடைய பிரதிநிதியாக அவர் நடந்து கொண்டிருந்தார். சொல்றது ஒரு பார்வை, அதற்கு மாறான பார்வையும் இருக்கு. சொல்லுங்க. ஒரே தொகுதியில இருந்து அதை ரொம்ப பாதுகாப்பான தொகுதியாக வளர்க்கிறது ஒரு விதமான அரசியல். இன்னொன்று வந்து ஒவ்வொரு முறையும் இன்னொரு தொகுதியில போய் தமிழ்நாட்டின் எந்த மூலையிலிருந்து வேண்டுமானாலும் நான் வெற்றி பெறுவேன் அப்படிங்கிறது நிரூபிக்கிறது இன்னொரு வகையான அரசியல். அப்படி இருந்ததுன்னா திரு விஜயகாந்த் அவர்கள் தமிழ்நாட்டின் 3 பகுதிகள், கொங்கு மண்டலம், தென் மண்டலம், வடமண்டலம் என்று சொல்வார்கள். முதல்ல விருத்தாச்சலத்தில் நின்றார். இப்போ கோயம்புத்தூர்ல போய் நின்றுக்கலாம், அடுத்து கன்னியாகுமரியில் போய் நின்றுக்கலாம். ஒரே மாவட்டம், ஒரே பக்கத்தில் இருக்கக்கூடிய 3 தொகுதிகளை திட்டமிட்டு அவர் நிற்கிறார் என்று சொன்னால், இது நீங்க வந்து கட்சியை பரவலாக்குவதற்கான ஒரு முயற்சியாக நாம் எப்படி எடுத்துக்கலாம்? இந்த கேள்வி விஜயகாந்தை விட பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ரொம்ப பொருத்தமா இருக்கும். ஏன்னா பெண்ணாகரத்தில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் வேட்பாளர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மேற்க நின்றுக்கலாம், தென்னகத்தில் ஏதோ ஒரு தொகுதி நின்றுக்கலான்னு வரும். ஆரம்பிக்குது. இது ஏற்கனவே 2 சட்டமன்ற தொகுதி. அதுதான் நம்ம கம்பேர் பண்ற அளவுக்கான இயக்கங்கள் அல்ல. நீங்க பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு குறிப்பிட்ட பகுதியில் இருக்கக்கூடிய கட்சி. அது நம்ம அந்த சூழலை நாம் புரிந்து கொள்கிறோம். விஜயகாந்த் அவர்கள் வெற்றி வாய்ப்பு இருக்கக்கூடிய அதே சமயம் தனக்கு எந்த தொகுதியில நிற்க வேண்டும் என்று தேர்வு செய்கிற முழுமையான உரிமை அவருக்கு இருக்கிறது. இப்ப ஆனா பிரச்சனை வந்து எந்த ஒரு எம்எல்ஏவை நாம் தேர்ந்தெடுக்கிறோம் அப்படிங்கறது இல்ல. நீங்க கடந்த காலங்கள்ல பல நேரங்கள்ல வந்து எம்எல்ஏவுக்காக மண்ணின் மைந்தன் என்கிற முறையில, இல்ல தன்னுடைய சாதிங்கிற முறையில ஏதோ ஒரு விதத்துல வாக்களித்து, அதாவது இவர் சொல்ற மாதிரி சினிமா மாயை என்று கூட வச்சுக்கலாமே, அப்படிப்பட்ட ஸ்டார் கேண்டிடேட்டுக்கு வாக்களிச்சதுனால மக்கள் வாழ்க்கை மாறல. மாறாக நீங்க திமுக அதிமுக என்கிற 2 பெரும் அரசியல் சக்திகளை வீழ்த்துவதற்கான சூழல், அதற்கான அணி, அந்த வீழ்த்துவதன் மூலமாக என்ன மாற்றம் இங்க நடக்க போகுது, ஒரு கூட்டாட்சியை நோக்கி இந்த தமிழகம் நகருவதற்கான வாக்காகத்தான் நம்ம தமிழக மக்கள் முன்னால ஒரு அழைப்பு விடுக்கிறோம். எனவே வேட்பாளர்களை தாண்டி எந்த அரசியல் நோக்கத்திற்காக ஒரு வேட்பாளர் நிறுத்தப்படுகிறார் என்பதை இணைச்சு பார்த்தோம்னா இங்க இந்த கேள்வி வந்து இன்னும் கூடுதல் முக்கியத்துவம். காங்கிரசிடமிருந்து அதிகாரம் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வரும்போது வாழ்க்கை மாறிடும், ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போம்னா ஏழைகளுக்கெல்லாம் சிரிப்பு வந்துருங்கிற நம்பிக்கை இருந்தது. ஆனா இல்ல, திமுக இருந்து அதிமுகவுக்கு வரும்போதும் அதே மாதிரியான நம்பிக்கை இருந்தது. எம்ஜிஆருக்கு பிறகு திரும்ப திமுக அதிமுக மாறி வரும்போது நம்பிக்கை இருந்தது. எதுவுமே வரல. இவ்வளவு காலம் வராத மாறுதல் இந்த தேர்தலுக்கு பிறகு யாரோ ஒரு மாற்று அப்படின்னு கிளைம் பண்ணிட்டாங்கிறதுனால அவர்கள் ஆட்சிக்கும் அதிகாரத்துக்கும் வந்துட்டாங்கன்னா மட்டும் மக்களுடைய வாழ்க்கையில மாற்றம் வந்துருமா என்ன? கரெக்ட். இந்த கேள்விதான் நீங்க வந்து மக்கள் வாழ்க்கை மாற்றம் வந்து ஈவன் நாங்க வந்து மக்கள் நல கூட்டணி மற்றும் இந்த கூட்டாட்சி வந்தாலும் கூட மிகப்பெரிய ட்ரெமெண்டஸ் சேஞ்ச் வரும்னு சொல்லல. ஆனா என்ன நம்ம புரிஞ்சுக்கணும்னா, இதுவரை ஒரு கட்சி தேர்தல் வரைக்கும் எல்லாம் கூட்டணி எல்லாம் இருந்ததுங்க. தேர்தல் முடிந்த பிறகு எப்பவுமே ஒரு கட்சி அதுதான் இந்த ஆட்சி அதிகாரத்தில் முழுமையான பங்கை செலுத்தும் வரும்போது, அந்த கட்சிகள் தன்னுடைய ஜனநாயக பண்பை இழந்து ஒரு குடும்பம் அல்லது ஒரு குறிப்பிட்ட சில நபர்களுடைய கைப்பாவையாக மாறுகிற போது ஜனநாயகம் சீர்குலைந்து விடுகிறது. இப்போ ஒப்பீட்டளவிலானது, அதாவது தனியாக ஒரு கட்சி ஆட்சி நடத்தி ஒரு குடும்பத்தின் கையிலேயோ ஒரு நபருடைய கையிலேயோ அதிகாரம் குவிவதும், நீங்க கூட்டணி ஆட்சி நடத்தி இதே தவறுகள் கூட்டணியில் இருக்கக்கூடிய அனைவரும் செய்து அல்லது ஒரு சிலர் செய்து இன்னொரு கண்ட்ரோல் பண்ண முடியாம போறதும், அல்லது கூட்டணி ஆட்சியில சிறப்பாகவே நடந்தாலும் சிஸ்டமிக்
பிரச்சனைகள் காரணமாக, அமைப்பு ரீதியான பிரச்சனைகள் காரணமாக மக்களுடைய வாழ்க்கையில எந்த மாற்றங்களையும் ஏற்படுத்த முடியவில்லை அப்படின்னு ஆட்சியில இருந்தவர்கள் ஆட்சி முடிந்து கீழே இறங்கும் போதோ அல்லது அடுத்த தேர்தலின் போதோ சொல்றதையும் நம்ம கடந்த காலத்துல பார்த்துட்டு தான் இல்ல. அதான் நான் ஒரு மாயமான நம்பிக்கையெல்லாம் இங்க முன்வைக்கல. இந்த இரண்டு கட்சிகளுடைய ஒற்றை ஆதிக்கம் என்பதை உடைத்து நீங்க எல்லா விதமான ஜனநாயக இயக்கங்களுக்கான வளர்ச்சிக்கான ஒரு சூழல் ஏற்படும். கட்சிகளுடைய வளர்ச்சிக்காக அது அவசியம். கட்சி மட்டும் இல்ல, மக்கள் மத்தியில நீங்க இப்ப மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியா இருக்கலாம், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியா இருக்கலாம், பல இயக்கங்கள் சாதாரண மக்களுடைய ஆஸ்பிரேஷன்ஸை முன்னிறுத்தி 5 ஆண்டுகள் தொடர்ந்து போராட்டம் நடத்துகிற போது, நீங்க அதிகாரத்தை எல்லாம் ஒற்றை குடும்பத்தில் அல்ல ஒற்றை நபரின் கையில் குவித்து விடுகிற போது இந்த மாதிரியான கோரிக்கைகளுக்கான ஒரு வெளியே இல்ல. ஆனா நீங்க கூட்டாட்சி அல்லது ஒரு நெருக்கடியில இந்த ஆட்சி இருக்கிற போது கூட்டாக சேர்ந்துதான் சில முடிவுகளை எடுக்க முடியும் என்கிற சூழல் வருகிற போது இப்படிப்பட்ட இயக்கங்களுக்கு நீங்க மத்திய ஆட்சியில் நம்ம பார்த்தோம்ல, வெளியிலிருந்து தான் மார்க்சிஸ்ட் கட்சி ஆதரவு, கூட்டணி கட்சிகள் எல்லாம் சேர்ந்து கொள்ளையடித்ததை தான் அதையும் பார்த்தோம். வெளியிலிருந்து ஆதரவளித்த ஒரு 61 எம்பிக்களை வைத்துக் கொண்டு இடதுசாரிகள் எப்படிப்பட்ட நெருக்குதல்களை கொடுக்க முடிஞ்சதுங்கிறதையும் பார்த்தோம். எனவே இடதுசாரிகள் இருப்பது இந்த கூட்டணிங்கிறது தனி ஓரிடத்தில் குவியும் அதிகாரத்தை கூட்டணி ஆட்சி பகிர்ந்தளிக்கும் அப்படின்னு நம்புவதற்கான இடம் எதுவும் இல்ல மத்திய ஆட்சியில கடந்த கால அனுபவங்கள்ல சேர்த்து பார்க்கும் போது. இல்ல, அதான் நம்ம 2 பார்வையும் சேர்த்து பார்க்கணும். மக்கள் போராட்டங்கள் இல்லாம முழுமையான தீர்வு இங்க எங்கேயுமே சாத்தியம் கிடையாது. எனவே மக்களை அரசியல்படுத்துவது, மக்களுடைய அரசியல் போக்கின் உடன் கூட இருக்கிறதுங்கிறது ஒவ்வொரு அரசியல் கட்சிக்கும் ரொம்ப அவசியமான விஷயம். ஆனா இந்த தேர்தல்ல உங்களுக்கு முன்னால இருக்கிற ஒரு குறைந்தபட்ச எந்த இடத்துல ஒரு உடைப்பை ஏற்படுத்த போறீங்க, எந்த விதமான மாற்றத்தை ஏற்படுத்த போறீங்க, அப்ப திரும்பவும் திமுக வந்துடலாமா என்கிற கேள்வி இருக்கு இல்லையா? அந்த கேள்விக்கு தான் நாம் இப்போது பதில் காண வேண்டியிருக்கிறது. ரொம்ப விரிவான தளத்துக்கு போகுது. நீங்க விஜயகாந்த் வேட்பாளர் அறிவிக்கப்பட்ட உடனேயே பாட்டாளி மக்கள் கட்சியில இருந்து வேட்பாளர் மாத்திரத பார்க்க முடியுது. திமுக அந்த மாதிரி ஒரு செய்தி அவர்களுக்கு முன்கூட்டியே தெரிந்ததுனாலயோ என்னவோ மனிதநேய மக்கள் கட்சிக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதியை திமுக வாங்கிட்டு திமுக வேட்பாளர் நிறுத்திட்டாங்க. அதிமுக வேட்பாளர் மாற்றல, அவர் அப்படியே தான் இருக்கிறாரு. ஆக விஜயகாந்த் வேட்பாளர் உடனே பதற்றமாகிறது திமுகவும் பாமகவும் உளுந்தூர்பேட்டை தொகுதியை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு சொல்லலாமா? இல்ல, இது இன்னும் சொல்ல போனா இதனுடைய பின்னணியில ஒரு சினிமா என்கிற ஒரு மாயை தான் இதுல இருக்குது. ஒரு 234 தொகுதியில தேர்தல், ஒரு தொகுதியில பாட்டாளி மக்கள் கட்சியின் வேட்பாளர் மாற்றம். நேற்றைக்கு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஒரே ஒரு தொகுதியில் மட்டும்தான் தேர்தல் போன்று மிகப்பெரிய ஒரு செய்தியாக எல்லா ஊடகங்களும் அதை பதிவு செய்தார்கள். அதற்கு காரணம் என்னன்னா அந்த சினிமா, அதனுடைய முக்கியத்துவம் தான். விஜயகாந்த் என்ற ஒரு நபர் இன்றைக்கு தலித் விடுதலையை மையப்படுத்தி நடத்தப்படுகின்ற ஒரு கட்சி விடுதலை சிறுத்தைகள், 2 பொது உடைமை இயக்கங்கள், ஒரு நீண்ட போராட்ட பாரம்பரியம் கொண்ட 2 பொது உடைமை இயக்கங்கள், திராவிட இயக்கத்தினுடைய வழிவந்த அண்ணாவின் கொள்கைகளை நாங்கள் மட்டுமே செயல்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்ற மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், இந்த இந்திய தேசிய காங்கிரசினுடைய வழிவந்த தமிழ் மாநில காங்கிரஸ், இவங்க எல்லாரும் ஒரு நபரை எங்களுடைய முதலமைச்சர் வேட்பாளர்னு சொல்றாங்க. ஆனா நீங்க அவரை வெறும் சினிமா மாயை அப்படின்னு நீங்க அவரை புறங்கையால தள்ளி விட்டுட்டு போறீங்க. அது எப்படி சரியா இருக்க முடியும்? இவ்வளவு எல்லா அரசியல் ஷேட்ஸ்ல இருந்து இருக்கக்கூடிய கட்சிகளும் ஒருவரை முதலமைச்சர் வேட்பாளர்னு ஏற்றுக்கிறாங்கன்னா அப்போ அவர்கிட்ட வேற ஏதோ ஒரு சக்தி. அவர் இன்றைக்கு சிட்டிங் எதிர்கட்சி தலைவராக இருந்தவர். என்னுடைய கருத்தை சொல்றதுக்கு முன்னாடி திரு தமிழறிவு மணியன் அவர்கள், இவர்கள் எல்லோரும் நீங்க சொன்னீங்கல்ல, இவர்கள் எல்லாரையும் அப்படியே வரிசைப்படுத்தி இவர்கள் எல்லாம் ஒரு நபரை ஒரு எதிர்கட்சி தலைவர் என்று எப்படி சொல்லுகிறார் என்று எனக்கு புரியவே இல்லை என்று அவர் சொன்ன அந்த கருத்தை தான் நான் முன்வைக்கிறேன். ஏனென்றால் விஜயகாந்த் அவர்களை பொறுத்தவரையில் இந்த தொகுதியில் நிற்கிறது. இந்த காலகட்டத்தில் விஜயகாந்த் அவர்களுடைய அரசியல் எதிர்காலம் என்பது ஒரு கேள்விக்குறியான ஒன்றுதான். காரணம், அவருடைய 5 ஆண்டுகள் கிடைத்த எதிர்க்கட்சி தலைவர் பதவியை அவர் எப்படி நிறைவேற்றினார், எப்படி அதை பணியாற்றினார் என்பதுதான் மிக மிக முக்கியமானது. அந்த விஷயத்தை பொறுத்தவரையில் மிகப்பெரிய ஒரு தவறை அவர் நிகழ்த்தினார். மக்கள் நினைத்தார்கள், ஒரு காலத்தில் நினைத்தார்கள் திமுக அதிமுகவிற்கான மாற்றாக இவர் செயல்படுவார் என்ற அடிப்படையில் தான் அன்றைக்கு வாக்களித்தார்கள். ஆனால் அது ஒரு துளி, ஒரு எள் முனையளவு கூட அதற்கான ஒரு முயற்சியை, அதற்கான ஒரு வடிவத்தை அவர் ஏற்படுத்தவே இல்லை. இன்றைக்கு இந்த நண்பர் அவர்களை பொறுத்தவரையில் திமுக அதிமுக 2 இயக்கங்களுக்கு மாற்று என்று இவர்கள் இப்பொழுது சொல்லக்கூடிய இந்த அழுத்தம் எப்பொழுது உங்களுக்கு வந்தது? எந்த நேரத்தில் அந்த முடிவை எடுத்தீர்கள்? இந்த முடிவை எடுத்தவர்களாம் யார் யார் என்று நீங்க சொன்ன வரிசையாக எடுத்துட்டா
யார் அதிகமான எண்ணிக்கை தருகிறார்களோ அவரோடு கூட்டணி வைத்துக் கொள்வோம் என்று சொன்ன திருமாவளவன் அவர்கள் பலமுறை பேச்சுவார்த்தை நடத்தி கிடைக்காத போது கடைசியாக வெளியே வந்த வாசன் அவர்கள் கம்யூனிஸ்ட் இயக்கத்தை பற்றி நான் இப்ப கருத்து சொல்ல தோழர் சொன்னா அதுக்கு ஏதாவது சொல்வார். ஆனால் இவர்கள் நாங்கள் அதற்கு மாற்று என்று சொல்கிறார்கள். ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவரையில் 2 ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் இந்த 2 இயக்கத்திற்கான ஒரு மாற்று விதையை விதைத்து அதற்கான கருத்து உருவாக்கத்தை ஏற்படுத்தி ஒரு கொள்கை முடிவெடுத்து ஒரு பொதுக்குழுவில் விவாதித்து இப்படித்தான் இந்த தேர்தலை நாங்கள் சந்திக்க போகிறோம் என்று சொல்லி ஒரு தெளிவான ஒரு நிலையோடு பாமக மட்டும்தான் தமிழ்நாட்டில் பயணித்துக் கொண்டிருக்கிறது. எண்ணிக்கை அதிகமாக இருக்கிற ஒரே காரணத்தினால்தான் இப்ப நீங்க சொன்னீங்கல்ல வரிசையா தலைவர்களுடைய பெயர், அவருடைய பின்னணி என்ன, அவர்கள் எந்த அளவுக்கு இருக்கிறார்கள், அது எப்படி என்பதை தாண்டி நிறைய தலைவர்கள் இருக்கக்கூடிய கூட்டணி. எனவே அது ஒரு பெரிய கூட்டணி என்ற ஒரு எண்ணம் அது உண்மை அல்ல. ஒரு கொள்கை அடிப்படையிலும் சரி, மக்கள் பிரச்சனையில் முன்வைத்து கடந்த 5 ஆண்டுகளாக போராடியதிலும் சரி, பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் மருத்துவரையா அவர்களுடைய இந்த சமூக அக்கறையிலும் சரி, இவர்களை தாண்டி முன்னிலையில் நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம். மனிதநேய மக்கள் கட்சியிடமிருந்து தொகுதியை வாங்கி திமுக வேட்பாளர் போட்டு அந்த போட்டியை சீரியஸ் ஆக்கி விஜயகாந்தை தோற்கடிக்கணும் அப்படின்னு திமுக நினைக்கிறத புரிஞ்சுக்க முடியல. இன்னொன்னு திமுக கூட்டணிக்கு நீங்க உங்களுடைய திமுக எதிர்ப்பு அண்ணா திமுக எதிர்ப்புங்கிற உங்களுடைய அரசியல் திட்டத்தை விஜயகாந்த் தலைமையிலான இருக்கக்கூடிய தேமுதிக மக்கள் நல கூட்டணி இந்த அரசியல் காலத்துல ஹைஜாக் பண்ணிட்டு போயிடுச்சு அப்படிங்கிற கோபத்திலேயோ இதுலயோ நீங்க விஜயகாந்தை குறிப்பாக தோற்கடிக்க வேண்டும் குறிப்பாக அப்படிங்கிறதுக்கு அது ஒரு காரணமும் இருக்கு. நாங்க அது முடிவெடுத்ததுக்கு கட்சி தலைமை முடிவெடுத்ததுக்கு ஒரு காரணம் இருக்கு. பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கோட்டையில் நான் வெற்றி பெற்றேன் என்று சொன்னவர் மீண்டும் ஒரு முறை அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கப்ப அதை வீழ்த்தணும் அப்படிங்கிறது ஒரு கட்சியினுடைய வியூகம், அதுல நான் மாற்றல. ஆனால் இன்றைக்கு விஜயகாந்த் ஒரு பொது எதிரியாக மாறி பாட்டாளி மக்கள் கட்சி ஆர்கே நகர்ல வேட்பாளர் நிறுத்துது, ஆனா ஜெயலலிதா டெபாசிட் இழப்பார்னு சொல்லல. திருவாரூர்ல வேட்பாளர் நிறுத்துறீங்க, கருணாநிதி டெபாசிட் இழப்பார்னு சொல்லல. ஆனா உளுந்தூர்பேட்டையில நீங்க வேட்பாளர் நிறுத்தி உங்களை வேட்பாளர் அறிவிச்ச உடனேயே விஜயகாந்த் இங்க டெபாசிட் இழப்பார் அப்படின்னு சொன்னா உங்களுடைய அரசியல் அஜெண்டால மற்ற கட்சிகளை விட விஜயகாந்தை தோற்கடிக்கிறதும் அவருடைய அணியை தோற்கடிக்கிறதும் ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிற ஒரு புரிதலை கொடுக்குதா? 234 தொகுதியில நான் முன்னாடி சொன்ன மாதிரி தேர்தல் இது ஒரு தொகுதிக்கு மட்டும் இல்ல, அது அந்த அளவுக்கு மிகைப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. ஆனால் நேற்று வேட்பாளர் மாற்றம் என்ற காரணத்தினால் அந்த கருத்தை மருத்துவரையா அவர்கள் வைத்தார். ஆனால் நீங்க அவர் சொன்ன கருத்தை சாதாரணமாக புறந்தள்ளி விட முடியாது. ஏன்னா இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய நிலைமைகளை நன்கு உணர்ந்த ஒரு மூத்த தலைவர் மருத்துவரையா அவர்கள். அவர் சொல்லக்கூடிய கருத்தில் ஒரு உண்மை இருக்கிறது. ஏனென்றால் கடந்த காலங்களில் இருந்த அந்த மாயை உடைந்து வருகிறது, சற்று அது மாறி வருகிறார்கள் என்பது. இன்றைக்கு விஜயகாந்த் ஒரு பொது எதிரியை போன்ற ஒரு தோற்றத்தை அவர் ஏற்படுத்தியிருக்கிறார். இந்த 4 அணிகளை தாண்டி அதிமுகவை பார்த்தால் நிச்சயமா இவர் தோற்கடிக்கணும், திமுகவை பார்த்தால் கடைசி வரைக்கும் இருந்து பழி வாங்கிட்டு போயிட்டார் என்ற மனநிலை எல்லார்ட்டையும் இருக்குது. அப்படி பார்க்கின்ற பொழுது அவர் என்ன சொல்றாருன்னா நான் கிங்காக இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. இது ஒரு ஜனநாயக நாட்டில் ஒரு கிங்கா இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அந்த கிங்கை நம்ம வீழ்த்தணும்னு மற்ற கட்சிகள் நினைக்கிறது நியாயம் தானே? தமிழ்நாட்டு மக்களுடைய நாடி துடிப்பை நன்கு அறிந்தவர் மருத்துவர். அதனால டாக்டர் ராமதாஸ் வேட்பாளரை மாற்றியது எங்களுக்கு தேர்தல் உத்தி அப்படின்னு சொன்னதற்கு பிறகு உடனடியாக சொல்லக்கூடியது தேமுதிக தமாக மக்கள் நல கூட்டணி ஒரு முரண்பாடான அணி, ஒற்றுமை இல்லாத அணி, மக்கள் பலம் இல்லாத அணியும் அதுதான். மற்ற கட்சிகளால நிராகரிக்கப்பட்ட கட்சிகளை இணைந்து அந்த அணியை உருவாக்கி இருக்கின்றன. பலமற்ற அணினா இவங்க இவ்வளவு பதட்டம் அடைய வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா நாங்க முதல்ல இருந்து திமுக மட்டுமல்ல, காங்கிரஸ், பாரதிய ஜனதா, பாட்டாளி மக்கள் கட்சி இந்த அரசியலையும் நாங்கள் நிராகரித்து தான் வந்திருக்கிறோம். அதற்கு மாற்றாகவும் சேர்த்துதான் மக்கள் நல கூட்டணி என்பது உருவாக்கப்பட்டது. அதற்கு பலம் சேர்க்கிற விதத்துல தான் தொகுதி பங்கீடு செய்து கொள்ளப்பட்டது. நீங்க எப்படி விஜயகாந்த் அவர்களை முதலமைச்சர் வேட்பாளர்னு சொல்றோமோ அதனுடைய தொடர்ச்சி இங்க ஒரு கூட்டாட்சி, இங்க ஒரு கூட்டணி ஆட்சி நடக்கும் என்பதை 2 பேருமே, நீங்க தேமுதிக, மக்கள் நல கூட்டணி, தமிழ் மாநில காங்கிரஸ் என அனைவருமே நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருவது என்பது அரசியல் போக்கிலிருந்து இன்றைக்கு பின்பற்றப்படுகின்ற அரசியல் கலாச்சாரத்திலிருந்து ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கான தவிர நீங்க இப்ப பாட்டாளி மக்கள் கட்சி இவங்க ஒரு விதமான ஒரு முயற்சியை முன்னெடுக்கிறாங்க. நம்ம அதை குறைச்சு மதிப்பிடல, அவங்க செய்யணும்.
ஆனால் அவங்களும் ஒரு விதமான பண்பாட்டு மாற்றத்தை பத்தி பேசுறாங்க. அந்த மாற்றத்தை நாங்க மக்கள் முன்னில நாங்க இப்ப சமீபத்தில் நடந்த உடுமலைப்பேட்டையில் நடைபெற்ற ஆணவ கொலை உட்பட அவருடைய பதிலை நாம பார்த்தோம், அவங்களுடைய அணுகுமுறையை நம்ம பார்த்தோம். மக்கள் அதை முடிவு செய்யட்டும். நாங்கள் தொடர்ந்து இந்த மாதிரியான சாதிய அரசியலையும் சேர்த்து எதிர்ப்போம் நாங்க சொல்லிட்டு தான் வந்திருக்கோம். மக்கள் அதை முடிவு செய்யட்டும். ஆனா இங்க என்ன பிரச்சனைனா, ஒரு சினிமா சார்ந்த மாற்றம் தான் விஜயகாந்த் உடையது என்று சுருக்கி பார்ப்பது இருக்கு இல்லையா? அது நீங்க அரசியல் கட்சி தொடங்கின காலத்துல இப்படி விமர்சனத்தை முன் வச்சிருந்தீங்கன்னா அது சரியானது. நான் இல்லன்னு சொல்லல. இல்ல அப்படி சொன்னார்னா சினிமா என்பதை தாண்டி விஜயகாந்த் அவர்களை பார்க்க வேண்டும் என்றால் நீங்க இப்ப பட்டியலிடுங்க. அந்த கட்சியினுடைய கொள்கை ரீதியான விஷயத்தில் இப்படிப்பட்ட ஒரு கட்சி தனிப்பட்ட முறையில் அரசியல் ரீதியாக அவர் இந்த விஷயங்களை செய்திருக்கிறார், இதற்காக குரல் கொடுத்திருக்கிறார், போராடி இருக்கிறார். நீங்க பட்டியலிடுங்க, நாம ஏற்றுக்கொள்வோம். அதை தாண்டி அந்த சினிமா என்ற அந்த வலயத்திற்குள் தான் விஜயகாந்தும் இருந்து கொண்டிருக்கிறார். நீங்க தமிழ் சூழல்ல உருவாகி வந்திருக்கிற கட்சிகளில் சாத்தியமான ஒரு மாற்று அணியை கட்டமைக்கிறதுங்கிற அந்த தோற்றத்திலிருந்து தான் நாங்க இதை உருவாக்கி இருக்கோமே தவிர, அதைதான் மக்கள் முன்னால வைக்கிறோமே தவிர, அல்டிமேட் ஒரு மாற்றம் முன் வந்து விட்டது, இனி பாருங்க சமூகமே மாறப்போகுதுங்கிறது அல்ல நோக்கம். அப்படி அல்ல. இறுதி பகுதியில் இருக்கிறோம். இறுதியாக உங்களுடைய பதில், தேர்தலில் ஜெயலலிதாவுக்கும் எங்களுக்கும் தான் போட்டி அப்படின்னு சொல்றாங்க பாட்டாளி மக்கள் கட்சியில, மற்ற யாரையுமே பொருட்படுத்தல. ஜெயலலிதா திமுகவுக்கும் எங்களுக்கும் தான் போட்டின்னு சொல்றாங்க. பாட்டாளி மக்கள் கட்சி எங்களுக்கும் ஜெயலலிதாவுக்கும் தான் போட்டின்னு சொல்றாங்க. உண்மையிலேயே போட்டி எப்படி இருக்குது, என்ன நடக்கும் அப்படிங்கறத நீங்க சொல்லுங்க. உங்களுடைய இருவருடைய இறுதி கருத்தோட நிகழ்ச்சி நிறைவு செய்யறோம். மக்களுடைய அரசியல் பார்வையும் அரசியல் தேவைகளும் மாறி இருக்கிற நேரத்துல இந்த தேர்தல் மக்கள் விருப்பங்களை அதிகாரத்தின் மையத்திற்கு கொண்டு வருவதாக இருக்க வேண்டும். விளிம்பு நிலை மக்களுக்கும் அதிகாரம் என்கிற முழக்கம் எங்களுடைய கட்சிகளிலிருந்து முன்வந்தது. அது மக்களுடைய தீர்ப்பில் வெளிப்பட வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். அதற்கான தேர்தலாக இதை நாங்க பார்க்கிறோம். அதாவது இந்த விதையை விதைத்தது பாட்டாளி மக்கள் கட்சி, திமுக அண்ணா திமுகவுக்கு எதிராக. அதற்கு மாற்று என்று சொல்லக்கூடிய ஒரு நல்ல ஒரு வேட்பாளர், முதலமைச்சர் வேட்பாளர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய பிரச்சாரம் வெகுஜன மக்களை மிகப்பெரிய அளவில் கவர்ந்திருக்கிறது. இந்த விஜயகாந்த் உளுந்தூர்பேட்டை தொகுதியை பொறுத்தவரையில் எப்படி காமராஜர் அவர்களை ஒரு சீனிவாசன் வீழ்த்தினாரோ, எப்படி அண்ணாதுரை அவர்களை திரு நடேச முதலியார் அவர்கள் வீழ்த்தினாரோ, அப்படிப்பட்ட தலைவர்கள் வரிசையில் அவர் இல்லை என்று சொன்னாலும் ஒரு சாதாரண வழக்கறிஞராக நான் விஜயகாந்த் அவரிடம் அந்த தேர்தலில் போட்டியிட்டு நான் வெற்றி பெறுவேன் என்ற நம்பிக்கை, அந்த மக்களுடைய ஆதரவோடு நான் வெற்றி பெறுவேன் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு எங்கள் நெஞ்சார்ந்த நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.